இன்னைக்கு தாவர ஹார்மோனான அப்சிசிக் அமிலம் பற்றி பார்க்க போகிறோம். உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்துகிறது. இது வளர்ச்சி அடக்கி என்று அழைக்கப்படுகிறது. உதிர்தல் என்றால் என்ன? இலைகள் மஞ்சள் நிறமாகி உதிர்தல், மலர்கள் மலர்ந்து உதிர்தல் போன்றவை உதிர்தலுக்கு எடுத்துக்காட்டாகும். உறக்க நிலை என்றால் என்ன? தாவரங்களிலிருந்து அறுவடை செய்த காலம் முதல் விதைகள் விதைத்து முளைக்கும் காலம் வரையுள்ள நாட்கள் உறக்க நிலை என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது அறுவடை செய்தவுடன் நாம பாசிப்பயிறு, உளுந்தம்பயிறு போன்ற தானியங்களை பயிரிடும் விதைத்தால் அவை முளைக்காது. ஒரு 6 மாதம் 1 வருடம் வச்சிருந்த பிறகு அந்த விதைகளை உழைத்தால் எல்லா விதைகளும் நன்றாக முளைக்கும். அப்போ இந்த விதை அறுவடை செய்ததிலிருந்து விதை முளைக்கும் தன்மையை பெறும் காலம் உறக்க நிலை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்துவதால் அப்சிசிக் அமிலம் வளர்ச்சி அடக்கி என்று அழைக்கப்படுகிறது. அப்சிசிக் அமிலம் வளர்ச்சிக்கு எதிராக தாவரங்களின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. அதாவது வளர்ச்சியான காலங்களில் இலைகளை மூடி நீராவி போக்கினை குறைத்து தாவரங்களை வளர்ச்சியை தாங்கும் தன்மையை உருவாக்குகிறது. இதனால் இந்த ஹார்மோன் இறுக்க நிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகின்றது. வறட்சி காலங்களில் இலைகள் மூடுதலை அப்சிசிக் அமிலம் தூண்டி நீராவி போக்கினை குறைக்கிறது. பச்சையங்களை இழக்கச் செய்து இலைகளை மூப்படைய செய்கிறது. பச்சையங்களை இழக்கச் செய்து இலைகளை மஞ்சள் நிறமாக மாற்றுகின்றது. இதனால் இலைகள் மூப்படைந்து உதிர்கின்றன. இதற்கு காரணம் அப்சிசிக் அமிலமாகும். பிர்ச் மரங்களில் குளிர்காலங்களில் மொட்டுக்களின் உறக்கத்தை தூண்டுகிறது. குளிர்காலங்களில் பிர்ச் மரங்களிலிருந்து கனிகளும் விதைகளும் தோன்றினால் அவை நன்றாக வளர்ச்சி அடைந்து காணப்படுவதில்லை. அதனால குளிர்காலங்களில் மொட்டுக்களின் உறக்கத்தை தூண்டி கனிகள் மற்றும் விதைகள் தோன்றும் காலத்தை நீடிப்பதற்கு அப்சிசிக் அமிலம் பயன்படுகிறது. தக்காளியில் பக்கவாட்டு மொட்டுக்கள் வளர்ச்சி அடைவதை தடை செய்கிறது. பக்கவாட்டு மொட்டுக்கள் என்றால் என்ன? இலை தண்டுடன் இணையும் பகுதி கணு என்று அழைக்கப்படுகிறது. அந்த கணுவில் இருந்து இலைகளும் மொட்டுக்களும் தோன்றினால் அவை பக்கவாட்டு மொட்டுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பக்கவாட்டு மொட்டுக்களினுடைய வளர்ச்சியை தடை செய்கிறது. இதனால் வளர்ச்சி அடக்கி என்று அப்சிசிக் அமிலம் அழைக்கப்படுகிறது. மற்றொரு தாவர ஹார்மோன் எத்திலின். எத்திலின் வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் ஆகும். எத்திலினும் ஒரு வளர்ச்சி அடக்கி ஆகும். கனிகள் பழுப்பதற்கு காரணமாக இருக்கும் ஹார்மோன் எத்திலின் ஆகும். இது தக்காளி, ஆப்பிள், மா, வாழை, தர்பூசணி போன்ற பழங்கள் பழுப்பதற்கு எத்திலின் ஹார்மோன் பயன்படுகின்றது. வேர் தண்டு நீட்சியை தடை செய்தல். வேர் மற்றும் தண்டுகள் நீட்சியடைவதை தடை செய்கிறது. அதனால் இது ஒரு வளர்ச்சி அடக்கி ஆகும். இப்போ செயற்கையாக நம்ம கனிகள் எல்லாம் பழுக்க வைக்கிறது பார்க்குறோம். அதில் அசிட்டிலினை பயன்படுத்துகின்றோம். அசிட்டிலின் மாத்திரைகளை பயன்படுத்துகிறோம். அது மாத்திரையிலேருந்து அசிட்டிலின் வாயுக்கள் வெளிப்படுகின்றன. மாம்பழங்கள்லாம் பழுத்துருது, ஆனால் வெளியில் மஞ்சள் ஆகிடும். ஆனால் உள்ளே என்ன செய்யாது, பழுத்திருக்காது, வெள்ளையர்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எத்திலின் வாயுக்கள் பழங்களை நன்றாக பழுக்க செய்வதற்கு எத்திலின் ஹார்மோன் பயன்படுகின்றது. இலைகள் மலர்கள் மூப்படைதல். இலைகள் பச்சையத்தை இழந்து மஞ்சள் நிறமாக மாறுவதற்கும் மலர்கள் மலர்ந்து கருகி உதிர்வதற்கும் மூப்படைவதற்கு காரணமாக இருப்பது இந்த எத்திலின் ஹார்மோன் ஆகும். இலைகள் உதிர்தல் மற்றும் மலர்கள் உதிர்தலுக்கு காரணமாக இருப்பது எத்திலின் ஹார்மோன். உதிர்தல் அடுக்கு உற்பத்தியை தூண்டுதல். இலைகளில் உள்ள சத்துக்களை எல்லாம் இளம் இலைகளுக்கு கடத்தி இலைகளை மஞ்சள் நிறமாக மாற்றுகிறது. மலர்களில் கருவுறுதல் நிகழ்ந்த பிறகு மலர்களின் மற்ற பாகங்கள் உதிர்வதற்கு காரணமாக இருக்கிறது. இதனால் உதிர்தல் அடுக்கு உற்பத்தியை தூண்டுகிறது. மொட்டுக்கள் விதைகளின் உறக்கத்தை நீக்குதல். தாவர மொட்டுக்களை மலரச் செய்து காய்கள் கனிகள் உருவாவதற்கு காரணமாக எத்திலின் அமைந்திருக்கிறது. விதைகளின் உறக்கத்தை நீக்கி விதைகளை முளைக்கச் செய்யும் தன்மையை உருவாக்க எத்திலின்
ஹார்மோன் பயன்படுகிறது. மனிதரில் காணப்படும் சுரப்பிகள். மனிதனில் 2 விதமான சுரப்பிகள் காணப்படுகிறது. ஒன்று நாளமுள்ள சுரப்பி, மற்றொன்று நாளமில்லா சுரப்பி. நாளமுள்ள சுரப்பி என்றால் அந்த சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோனை எடுத்து செல்வதற்கு ஒரு நாளம் அல்லது குழாய் இருந்தால் அது நாளமுள்ள சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. நாளமுள்ள சுரப்பிகளுக்கு எடுத்துக்காட்டு உமிழ்நீர் சுரப்பி, பால் சுரப்பி, வியர்வை சுரப்பி, கல்லீரல் சுரப்பி. உமிழ்நீர் சுரப்பி நம்மளுடைய காதின் இரு புறங்களிலும், கீழ்த்தாடையின் கீழ்ப்புறத்திலும், மேல் தாடையின் வாயினுடைய உள்பகுதிக்கு அன்னம் என்று பெயர். வாயினுடைய மேல் பகுதிக்கு அன்னம் என்று பெயர். அந்த அன்னத்திற்கு மேலும் உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றன. இவை சுரக்கும் நீரை எடுத்து செல்வதற்கு நாளங்கள் உள்ளன. மார்பு பகுதியில் பால் சுரப்பிகள் காணப்படுகின்றன. வியர்வை சுரப்பிகள் தோலின் எபிதிலியல் திசுக்களில் காணப்படுகின்றன. கல்லீரல் சுரப்பி நம்மளுடைய வயிற்று பகுதியின் வலதுபுறத்தில் காணப்படுகிறது. இந்த சுரப்பி சுரக்கும் நீர் பித்த நீர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பித்த நீரை எடுத்து செல்ல பித்த நாளம் காணப்படுகின்றது. இப்போ உமிழ்நீர் சுரப்பி, பால் சுரப்பி, வியர்வை சுரப்பிகள், கல்லீரல் சுரப்பிகள் போன்ற சுரப்பிகள் நாளமுள்ள சுரப்பிகளுக்கு எடுத்துக்காட்டாகும். நாளமில்லா சுரப்பிகள். சுரப்பிகள் சுரக்கும் திரவத்தினை எடுத்து செல்வதற்கு நாளம் அல்லது குழாய் இல்லாத சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருட்களுக்கு ஹார்மோன்கள் என்று பெயர். இந்த ஹார்மோன்கள் இரத்தத்தில் கலக்கப்பட்டு உடலின் அனைத்து பாகங்களுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. நாளமில்லா சுரப்பிகள் 8 வகைப்படும். பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, பாராதைராய்டு சுரப்பி, கணையம் அல்லது லாங்கர்ஹான் கணையத்தில் காணப்படும் லாங்கர்ஹான் திட்டுக்கள், அட்ரினல் சுரப்பியில் காணப்படும் கார்டெக்ஸ் மெடுலா, இனப்பெருக்க சுரப்பிகளான விந்தகம், அண்டகம், தைமஸ் சுரப்பி, பீனியல் சுரப்பி என்று 8 விதமான நாளமில்லா சுரப்பிகள் காணப்படுகின்றன. பிட்யூட்டரி சுரப்பி முதன்மை சுரப்பி அல்லது தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இது மற்ற நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்துவதால் இது தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மற்ற நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்தும் ஹார்மோனை பிட்யூட்டரி சுரப்பி சுரக்கிறது. தைராய்டு சுரப்பி தைராக்சின் ஹார்மோனை சுரக்கிறது. பாராதைராய்டு சுரப்பி பாராதார்மோன் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. கணையம் மற்றும் லாங்கர்ஹான் திட்டுக்கள் இன்சுலின் மற்றும் குளுக்கோகான் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. அட்ரினல் சுரப்பியினுடைய கார்டெக்ஸ் குளுக்கோகார்டிகாய்டு, மினரலோகார்டிகாய்டு என்ற 2 ஹார்மோன்களை சுரக்கிறது. அட்ரினல் சுரப்பியினுடைய மெடுலா அட்ரினலின் மற்றும் நார் அட்ரினலின் என்ற ஹார்மோன்களை சுரக்கிறது. இனப்பெருக்க சுரப்பியான விந்தகம் மற்றும் அண்டகம். விந்தகம் டெஸ்டோஸ்டிரோன் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. அண்டகம் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்டரான் ஹார்மோன்களை சுரக்கிறது. தைமஸ் சுரப்பி தைமோசின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. பீனியல் சுரப்பி மெலடோனின் என்ற ஹார்மோனை சுரக்கின்றது. இப்போ நம்ம பிட்யூட்டரி சுரப்பி பற்றி பார்க்க போகிறோம். பிட்யூட்டரி சுரப்பினுடைய மற்றொரு பெயர் ஹைப்போஃபைசிஸ் ஆகும். பிட்யூட்டரி சுரப்பி மூளையின் அடிப்பகுதியில் காணப்படுகிறது. இது பெருமூளை பகுதி. பெருமூளையின் கீழ்ப்பகுதியில் கார்பஸ் கலோசம் என்னும் நரம்பிலை தட்டு காணப்படுகிறது. கார்பஸ் கலோசம் நரம்பிலை தட்டுக்கு கீழே காணப்படும் 2 பகுதிகளும் டயான்சிபலான் என்று அழைக்கப்படுகிறது. இதில் முதல் பகுதி தலாமஸ் ஆகும். இரண்டாவது பகுதி ஹைப்போதலாமஸ் ஆகும். ஹைப்போதலாமஸின் முனை பகுதியில் பட்டாணி வடிவமான ஒரு சுரப்பி காணப்படுகிறது. அதுதான் பிட்யூட்டரி சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. கார்பஸ் கலோசம் மற்றும் தலாமஸினுடைய பின் பகுதியில் ஒரு பட்டாணி வடிவ சுரப்பி காணப்படுகிறது. இதற்கு பீனியல் சுரப்பி என்று பெயர். இப்போ பிட்யூட்டரி சுரப்பியினுடைய அமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். பிட்யூட்டரி சுரப்பியில் 2 கதிப்புகள் உள்ளன. பிட்யூட்டரியினுடைய முன் கதிப்புக்கு முன் பிட்யூட்டரி கதிப்பு அல்லது அடினோ ஹைப்போஃபைசிஸ் என்று பெயர். பிட்யூட்டரி சுரப்பியினுடைய பின் கதிப்புக்கு பின் பிட்யூட்டரி கதிப்பு அல்லது நியூரோ ஹைப்போஃபைசிஸ் என்று பெயர். 2 கதிப்புகளும் இணையும் மையப்பகுதிக்கு பாஸ் இன்டர்மீடியா என்று பெயர். பிட்யூட்டரி ஹைப்போதலாமஸினுடன் இணைந்துள்ளது. பிட்யூட்டரியின் மேல் பகுதியில் காணப்படுவது ஹைப்போதலாமஸ் ஆகும்.
ஹைப்போதலாமஸின் பக்கவாட்டில் பார்வை நரம்பு குறுக்கமைவுகள் காணப்படுகின்றது. மூளையிலிருந்து 12 இணை நரம்புகள் முகத்தில் காணப்படும் உணர்வுறுப்புகளான கண்கள், வாய், மூக்கு, காது போன்றவற்றை கட்டுப்படுத்த செல்கின்றன. இதில் பார்வையை கட்டுப்படுத்தும் நரம்பு குறுக்கமைவு இந்த ஹைப்போதலாமஸுக்கு மேல் பகுதியில் காணப்படுகிறது. பிட்யூட்டரியின் முன்கதுப்பு. பிட்யூட்டரியின் முன்கதுப்புக்கு அடினோ ஹைப்போஃபைசிஸ் என்று பெயர். பிட்யூட்டரியின் முன்கதுப்பு 5 விதமான ஹார்மோன்களை சுரக்கிறது. வளர்ச்சி ஹார்மோன், growth ஹார்மோன், தைராய்டை தூண்டும் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் அட்ரினலை தூண்டுகின்றது. கொனடோட்ரோபிக் ஹார்மோன், growth ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் விந்தக மற்றும் அண்டகத்தை தூண்டுகிறது. புரோலாக்டின் ஹார்மோன் PRL பால் சுரப்பிகளை தூண்டுகிறது. தைராய்டை தூண்டும் ஹார்மோன் தைராய்டு மற்றும் பாராதைராய்டு சுரப்பிகளை தூண்டுகின்றன. வளர்ச்சி ஹார்மோன், growth ஹார்மோன், இதற்கு சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன் என்று பெயர். இந்த வளர்ச்சி ஹார்மோன் தசைகள், குருத்தெலும்பு, எலும்பு வளர்ச்சி, வளர்சிதை மாற்றத்திற்கு காரணமாக அமைகின்றது. தசை, குருத்தெலும்பு, எலும்பு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. குருத்தெலும்பு என்றால் என்ன? காது மற்றும் மூக்கில் காணப்படும் எலும்புகள் குருத்தெலும்புகளாகும். இவை வளையும் தன்மை கொண்ட எலும்புகளாகும். குறை சுரப்பு. வளர்ச்சி ஹார்மோன் குறைவாக சுரந்தால் குள்ளத்தன்மை என்ற நோயை உருவாக்குகிறது. குள்ளத்தன்மையினால் எலும்பு வளர்ச்சி குறைபாடு ஏற்படுகிறது. மன வளர்ச்சி குறைபாடு ஏற்படுகிறது. வளர்ச்சி ஹார்மோனுடைய மிகை சுரப்பினால் அசுரத்தன்மை உருவாகிறது. அதாவது அதிக எலும்பு வளர்ச்சி ஏற்படுகிறது. அதனால உயரமான குழந்தைகள் தோன்றுகின்றன. அக்ரோமெகாலி. அக்ரோமெகாலி என்பது பெரியவர்களில் தோன்றும் நோயாகும். பெரியவர்களில் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் அக்ரோமெகாலி என்ற நோய் தோன்றுகிறது. இதனால் முகம் நீண்டு காணப்படும். தலை பெரிதாக காணப்படும். கை கால்கள் நீண்டு காணப்படும். முகம், தலை, கை, கால்கள் பெரிதாதல் அக்ரோமெகாலி என்று அழைக்கப்படுகிறது. கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன் GTH. கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன் என்பது விந்தகம் மற்றும் அண்டகத்தை தூண்டும் ஹார்மோன் ஆகும். இந்த கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன் 2 ஹார்மோன்களை சுரக்க செய்கிறது. ஒன்று பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன், இன்னொன்று லூட்டினைசிங் ஹார்மோன். இந்த பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் விந்தகத்தில் உள்ள எபித்திலியல் செல்களை தூண்டி விந்து செல்களை உற்பத்தி செய்கிறது. பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் அண்டகத்தில் உள்ள பாலிக்கல் செல்களை தூண்டி அண்ட செல்களின் உற்பத்தியை தூண்டுகிறது. லூட்டினைசிங் ஹார்மோன் விந்தகத்தில் உள்ள லீடிக் செல்களை தூண்டி டெஸ்டோஸ்டிரோனை சுரக்க செய்கிறது. அண்டகத்தில் உள்ள பாலிக்கல் செல்களில் இருந்து அண்டம் விடுவதை தூண்டுகிறது. அண்டம் விடுபட்டு அண்டத்தினுடைய உரை கார்பஸ் லூட்டியமாக மாறும். அந்த கார்பஸ் லூட்டியம் வளர்ச்சி அடைவதற்கு இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் காரணமாக அமைகிறது. கார்பஸ் அண்டகம் லூட்டினைசிங் ஹார்மோன் சுரந்தவுடன் அண்டகம் ஈஸ்ட்ரோஜனை சுரக்கிறது. ஈஸ்ட்ரோஜன் பெண்ணின் 2ஆம் நிலை பால் பண்புகளை தூண்டுகிறது. அதாவது மார்பக வளர்ச்சி, குரல் இனிமையாதல், முடிகளில் தோற்றம் போன்றவற்றிற்கு காரணமாகிறது. பெண் தன்மைகளுக்கு காரணமாகிறது. லூட்டினைசிங் ஹார்மோன் சுரந்தவுடன் விந்தகத்தின் லீடிக் செல்கள் டெஸ்டோஸ்டிரோனை சுரக்கின்றன. இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஆண்களின் 2ஆம் நிலை பால் பண்புகளுக்கு காரணமாக இருக்கிறது. அதாவது மீசை, தாடி வளர்தல், குரல் கடினமாதல் போன்றவற்றிற்கு காரணமாக அமைகின்றது. இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் மூலம் லூட்டினைசிங் ஹார்மோன் அண்டகத்தை தூண்டி பாலிக்கல் செல்களிலிருந்து அண்டம் விடுபடுதலை நிகழ்த்துகின்றது. அண்டம் விடுபட்ட பிறகு அண்டத்தின் உரையானது கார்பஸ் லூட்டீசியமாக வளர்ச்சியடைகிறது. இந்த கார்பஸ் லூட்டீசியம் ப்ரொஜெஸ்டரான் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. இந்த ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோன் கருப்பையை கரு வளர்வதற்கு தயார்படுத்துகிறது. 28 நாட்கள் வரை இந்த கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்டரானை சுரந்து கருப்பையை தயார் செய்கிறது. அண்டம் விடுபட்டு அண்ட செல் வந்து கருப்பையை அடைகின்றது. கருவுறுதல் நிகழவில்லை என்றால் கார்பஸ் லூட்டியம் சுருங்கி ப்ரொஜெஸ்டரானின் சுரப்பு குறைகிறது.
இதனால் மாதவிடாய் ஏற்படுகின்றது. அதாவது கருப்பை சுவர் முறிந்து அண்ட செல்லும் கருப்பை மெத்தை போன்று அமைக்கப்பட்ட கருப்பை சுவரும் மாதவிடாய் மூலம் நீக்கப்படுகிறது. புரோலாக்டின், இந்த கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன் புரோலாக்டின் என்ற ஹார்மோனை சுரக்க செய்கிறது. இந்த புரோலாக்டின் ஹார்மோன், அதாவது பிட்யூட்டரி சுரப்பி புரோலாக்டின் ஹார்மோனை சுரந்தவுடன் லாக்டோஜெனிக் ஹார்மோன் என்ற ஹார்மோனை பால் சுரப்பி சுரக்கிறது. இதனால் பால் உற்பத்தி உருவாகின்றது. அப்போ பிட்யூட்டரி சுரப்பி கொனட்டோட்ரோபிக் ஹார்மோனை சுரந்தவுடன் பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோனை அண்ட செல்லும் லூட்டினைசிங் ஹார்மோனையும் அண்டமும் விந்தும் பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் மற்றும் லூட்டினைசிங் ஹார்மோனை உற்பத்தி செய்கின்றன. புரோலாக்டின் ஹார்மோனை பிட்யூட்டரி சுரப்பி சுரந்தவுடன் லாக்டோஜெனிக் ஹார்மோன் சுரக்கப்படுகிறது. இதனால் பால் உற்பத்தி உருவாகின்றது. பிட்யூட்டரியின் பின்கதிப்பு. பிட்யூட்டரியின் பின்கதிப்புக்கு நியூரோஹைப்போஃபைசிஸ் என்று பெயர். பிட்யூட்டரியின் பின்கதிப்பு 2 ஹார்மோன்களை சுரக்கிறது. ஒன்று வாசோபிரசின், இன்னொன்று ஆக்சிடோசின். வாசோபிரசின் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சிறுநீர் அதிகமாக உற்பத்தி செய்வதை குறைக்கிறது. சிறுநீர் எவ்வாறு உருவாகிறது? சிறுநீரகத்தில் உள்ள நெப்ரான்கள் இரத்தத்தில் இருந்து சிறுநீரை பிரித்தெடுக்கின்றன. நெப்ரானில் பௌமானின் கிண்ணம் மற்றும் சிறுநீரக குழல்கள் காணப்படுகின்றன. பௌமானின் கிண்ணத்தில் காணப்படும் தந்துகிகள் இரத்தத்தில் இருந்து யூரியா, அமோனியா போன்ற கழிவுகளையும் அதிகப்படியான நீரையும் பிரித்தெடுத்து சிறுநீராக மாற்றுகிறது. அந்த சிறுநீர் நுண்குழல்களில் உள்ள கென்லே வளைவின் வழியாக செல்லும் பொழுது அதிகப்படியான சிறுநீரகமும் அதிகப்படியான சத்துக்கள் எதுவும் காணப்பட்டால் அவை மீண்டும் உறிஞ்சப்பட்டு இரத்தத்தில் கலக்கப்படுகின்றன. இந்த பிட்யூட்டரியினுடைய பின்கதிப்பிலிருந்து சுரக்கும் வாசோபிரசின் இந்த சிறுநீர் அதிகமாக சுரக்கப்பட்டால் அதை மீண்டும் உறிஞ்சி சிறுநீரை குறைப்பதற்கு பயன்படுகிறது. அதனால் இது சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகின்றது. வாசோபிரசின் குறைவாக சுரந்தால் டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் நோய் உருவாகிறது. அதாவது அதிகமான சிறுநீர் வெளியேறுகிறது. இந்த வார்த்தையை கொஞ்சம் குழப்பாமல் இருக்கணும். சர்க்கரை வியாதிக்கு டயாபெட்டிஸ் மெலிடஸ் என்று பெயர். இந்த வாசோபிரசின் குறைவாக சுரந்தால் ஏற்படும் நோய்க்கு டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் என்று பெயர். ஆக்சிடோசின், பிட்யூட்டரியின் பின்கதிப்பு சுரக்கும் மற்றொரு ஹார்மோன் ஆக்சிடோசின். இது கருப்பை சுருக்கம் மற்றும் பால் சுரப்பினை உருவாக்குகிறது. அதாவது கரு வளர்ச்சியடைந்து குழந்தை முழு வளர்ச்சி அடைந்தவுடன் பிட்யூட்டரி சுரப்பி ஆக்சிடோசினை சுரக்கும். இதனால் கருப்பை சுருக்கம் ஏற்பட்டு குழந்தை பிறப்பு நிகழ்கிறது. குழந்தை பிறப்பு நிகழ்ந்தவுடன் குழந்தைக்கு தேவையான பால் சுரப்பு நிகழ்வதற்கும் இந்த ஆக்சிடோசின் காரணமாக இருக்கிறது. அடுத்து நாளமில்லா சுரப்பியினுடைய படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பிட்யூட்டரி சுரப்பி மூளையினுடைய ஹைப்போதலாமஸின் முன்பகுதியில் காணப்படுகிறது. மூளையினுடைய கார்பஸ் கலோசம் மற்றும் தலாமஸினுடைய பின்பகுதியில் பீனியல் சுரப்பி காணப்படுகிறது. கழுத்தின் 2 உணவு குழலை சுற்றி தைராய்டு சுரப்பி காணப்படுகிறது. இந்த தைராய்டு சுரப்பினுடைய மைய பகுதியில் புள்ளியாக பாராதைராய்டுகள் காணப்படுகின்றன. தைராய்டு தைராக்சினை சுரக்கிறது. பாராதைராய்டு பாராதார்மோனை சுரக்கிறது. இதயத்தின் மேற்புறத்தில் தைமஸ் சுரப்பி காணப்படுகிறது. தைமஸ் சுரப்பி தைமோசின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. இறப்பையினுடைய கீழ்ப்பகுதியில் கணையம் காணப்படுகிறது. இந்த கணையத்தில் வட்டமான திட்டுக்கள் காணப்படுகின்றன. இந்த திட்டுக்களுக்கு லாங்கர்ஹான் திட்டுக்கள் என்று பெயர். இந்த லாங்கர்ஹான் திட்டுக்கள் இன்சுலின் மற்றும் குளுக்கோகான் என்ற 2 ஹார்மோனை சுரக்கிறது. லாங்கர்ஹான் திட்டுகளில் காணப்படும் ஆல்பா செல்கள் குளுக்கோகானை உற்பத்தி செய்கின்றன. பீட்டா செல்கள் இன்சுலினை உற்பத்தி செய்கின்றன. சிறுநீரகத்தின் மேல் பகுதியில் அட்ரினல் சுரப்பி காணப்படுகிறது. அட்ரினல் சுரப்பியில் அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மெடுலா என்று 2 பகுதியில் காணப்படுகிறது.
அட்ரினல் சுரப்பியினுடைய வெளிப்பகுதிக்கு அட்ரினல் கார்டெக்ஸ் என்று பெயர். இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் குளுக்கோகார்டிகாய்டு, மினரலோகார்டிகாய்டு என்ற 2 ஹார்மோன்களை சுரக்கிறது. அட்ரினலின் உட்பகுதிக்கு அட்ரினல் மெடுலா என்று பெயர். அட்ரினல் மெடுலா அட்ரினலின், நார் அட்ரினலின் என்ற 2 ஹார்மோன்களை சுரக்கின்றது. இது இடுப்பு பகுதியில் 2 அண்டங்கள் பெண்களில் காணப்படுகிறது. அண்ட சுரப்பி ப்ரொஜெஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன் என்ற 2 ஹார்மோன்களை சுரக்கின்றது. ஆண்களில் பிந்தகம் டெஸ்டோஸ்டிரோன் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. பிட்யூட்டரி சுரப்பி சுரக்கக்கூடிய 5 ஹார்மோன்கள் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அட்ரினல் கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன் போன்றவற்றின் மூலமாக மற்ற ஹார்மோன்களின் செயல்பாடுகளை தூண்டுகின்றது. இதில் தைமஸ் சுரப்பி மற்றும் பிட்யூட்டரி சுரப்பியால் கட்டுப்படுத்தப்படாத சுரப்பி. நம்ம தைமஸ் சுரப்பியில் ஆத்மா காணப்படுகிறது. ஆத்மா ஒளி வடிவமாக இதயத்தில் மேற்புறத்தில் காணப்படும் தைமஸ் சுரப்பியில் காணப்படுகின்றது. இது டி லைம்போசைட்டுகளை உருவாக்குகின்றது. தைமஸ் சுரப்பி சுரக்கும் தைமோசின் இரத்த வெள்ளை அணுக்களில் காணப்படும் ஆன்டிபாடிகளான டி லிம்போசைட்டுகளை உருவாக்க தூண்டுகிறது. இது தைமஸ் சுரப்பி நோய் எதிர்ப்பு தன்மைக்கு காரணமாக அமைகிறது. அதே மாதிரி இந்த பீனியல் சுரப்பியும் பிட்யூட்டரி சுரப்பியால் கட்டுப்படுத்தப்படாது. இது தேர்ட் ஐ, 3வது கண் என்று அழைக்கப்படுகிறது. மனிதனின் 3வது கண் என்று அழைக்கப்படுகிறது. இது நம்மளுடைய ஆத்ம அறிவிற்கு காரணமாக அமைகின்றது. மற்ற எல்லா சுரப்பிகளும் பிட்யூட்டரி சுரப்பியினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. தைராய்டு சுரப்பி, கணைய சுரப்பி, அட்ரினல் சுரப்பி, அண்ட சுரப்பி, பிந்து சுரப்பிகள் எல்லாம் பிட்யூட்டரி சுரப்பினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதனால பிட்யூட்டரி சுரப்பிக்கு தலைமை சுரப்பி அல்லது முதன்மை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன் அண்டத்தையும் பிந்தகத்தையும் தூண்டக்கூடிய ஹார்மோன் ஆகும். அண்டத்தின் உள்ளே காணப்படும் செல்களுக்கு பாலிக்கல் செல்கள் என்று பெயர். பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் அண்டத்தின் பாலிக்கல் செல்களை தூண்டி அண்ட செல்லை உற்பத்தி செய்கிறது. அடுத்து லூட்டினைசிங் ஹார்மோன். இந்த கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன் லூட்டினைசிங் ஹார்மோனை சுரக்கின்றது. லூட்டினைசிங் ஹார்மோன் அண்டத்திலிருந்து அண்ட செல் விடுபடுவதற்கு காரணமாக அமைகிறது. அண்ட செல் விடுபட்டவுடன் அண்டத்தின் உரையானது கார்பஸ் லூட்டியமாக மாறுகிறது. இந்த கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை சுரக்கிறது. இது கருவை தாங்குவதற்கு கருப்பையை தயார் செய்கிறது. பிந்தகத்தில் இந்த வளைவாக காணப்படும் குழாய் போன்ற திசுக்கள் செமினிஃபரஸ் டியூபிள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த செமினிஃபரஸ் டியூபிளில் காணப்படும் எபிதீலியல் செல்கள் பிந்து செல்களை உருவாக்குகின்றன. அதாவது பிட்யூட்டரி சுரப்பினால் கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன் சுரக்கப்பட்டவுடன் அது விந்து செல்களில் உள்ள செமினிஃபரஸ் டியூபிளில் உள்ள எபிதீலியல் செல்களை தூண்டி விந்து செல்களை சுரக்கச் செய்கின்றது. அடுத்து லூட்டினைசிங் ஹார்மோன் லீடிக் செல்கள். இந்த விந்து செல்களில் செமினிஃபரஸ் டியூபிள்களுக்கு பக்கத்தில் காணப்படும் செல்களுக்கு லீடிக் செல்கள் என்று பெயர். இந்த லீடிக் செல்களை தூண்டி டெஸ்டோஸ்டிரோனை சுரக்கச் செய்கிறது. டெஸ்டோஸ்டிரோன் ஆண்களின் 2ஆம் நிலை பால் பண்புகளுக்கு காரணமாக இருக்கிறது. அதாவது மீசை தாடி முளைத்தலுக்கு காரணமாக இருக்கின்றது. இந்த பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் அண்டத்தை தூண்டி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கச் செய்கிறது. இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பெண்களின் 2ஆம் நிலை பால் பண்புகளான மார்பக வளர்ச்சி, குரல்கள் இனிமையாதல் போன்றவற்றிற்கு காரணமாக அமைகிறது. தேங்க்யூ.